சாம் பி. செல்லத்துரை அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். தொடர்ந்து இந்த வார்த்தையின் முக்கியத்துவத்தை பார்ப்போம். எப்படி வார்த்தைகளை ஜெபத்தில் உபயோகப்படுத்த வேண்டும் என்பதை நாம் பார்ப்போம். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். வாயின் தாறுமாறுகளை உன்னை விட்டு அகற்றி உதடுகளின் மாறுபாட்டை உனக்கு தூரப்படுத்து. பிரச்சனைகள் தூரமா போக வேண்டும் என்றால், நம்முடைய வறுமை தூரமா போக வேண்டும் என்றால், இல்லாமை தூரமாய் போக வேண்டும் என்றால், இல்லாமை நீங்கி போக வேண்டும் என்றால், நம்முடைய பிரச்சனைகள் நீங்க வேண்டும் என்றால், இந்த வார்த்தைகள், அந்த பிரச்சனையை வார்த்தைகள் வாயில வச்சு பேசிக் கொண்டிருக்கிறோம், அந்த வார்த்தைகள் நமக்கு தூரமாக வேண்டும். அது எவ்வளவு தூரம் போகுதோ அவ்வளவு தூரம் தான் நம்முடைய நோயை வைக்கிறோம், நம்முடைய இல்லாமையை வைக்கிறோம், நம்முடைய வறுமையை வைக்கிறோம். மூடன் வாயிலே அவன் அகந்தை கேற்ற மிலார் உண்டு, ஞானவான்களின் உதடோ அவர்களை காப்பாற்றும். வாய் காப்பாற்றுமா? வாய் சாவிலிருந்து காப்பாற்றும், வாய் அழிவிலிருந்து காப்பாற்றும், வாய் எல்லா நோய்களிலிருந்து காப்பாற்றும், வாய் வறுமையிலிருந்து காப்பாற்றும், வாய் இல்லாமையிலிருந்து காப்பாற்றும், தோல்வியிலிருந்து காப்பாற்றும், வீழ்ச்சியிலிருந்து காப்பாற்றும். நம்முடைய வாய் நம்ம காப்பாற்றக்கூடிய விதத்தில் நாம் உபயோகப்படுத்த வேண்டும். வாயை எப்படி உபயோகப்படுத்துறோம்னு கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் அருமையானவர்களே. ஜெபத்திலே நம்முடைய வாயை வெற்றிகரமாக உபயோகப்படுத்த வேண்டும். எப்படி? நம்முடைய வாழ்க்கையே ஒரு நல்ல வெற்றிகரமான திசைக்கு திருப்பும்படியாக, நாம் விரும்புகளை அடையும்படியாக, வெற்றியை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக வாயை அப்படி நாம் உபயோகப்படுத்த வேண்டும். காப்பாற்றுகிற வாயாக, மருந்தாக, ஔஷதமாக அப்படி உபயோகப்படுத்த வேண்டும் நம்முடைய வாயை. தொடர்ந்து பார்ப்போம். ஆக எதையுமே சரி, சுகத்தை பெற்றுக் கொள்வதுன்னா ஜெபத்திலே நாம் ஜெபிக்கும் போது நம்முடைய வாயிலே நம்முடைய வார்த்தையை பேசணும். எப்படி பேச வேண்டும்? தேவனே, நானே உன் பரிகாரியாக கர்த்தர் என்று சொல்லி இருக்கிறீரே, அதுக்காமுக்கு ஸ்தோத்திரம். என் நோய்களை எல்லாம் நீக்குகிறவர் நீர், என் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து என் நோய்களை எல்லாம் குணமாக்குகிற தேவன் என்று எழுதியிருக்கிறதே, என் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதியை விலக்குகிறவர் என்று எழுதியிருக்கிறதே, என்னுடைய நோய்களை ஏற்றுக்கொண்டு என்னுடைய வேதனைகளை சுமந்து தீர்த்தீர் என்று எழுதியிருக்கிறதே. தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய தழும்புகளால் நான் குணமானேன் என்று நான் விசுவாசிக்கிறேன். சுகம் என்னுடையது, ஆரோக்கியம் என்னுடையது, பலன் என்னுடையது. ஏனென்றால் உடைய வார்த்தை அதை எனக்கு அறிவிக்கிறது. இயேசு என் ஜீவனும் என் பலனுமாய் இருக்கிறார், நான் யாருக்கு பயப்படுவேன் என்கிற வார்த்தைகளை ஜெபத்தில் அதை பேச வேணும். ஜெபத்தில் வந்து, ஆண்டவரே, இந்த நோய் 12 வருஷமா இருக்குது, ஆண்டவரே நான் அந்த சுவிசேஷத்தை ஜெபம் பண்ண ஆண்டவரே, இந்த வரம் பெற்ற தாசர்கிட்ட ஜெபம் பண்ண ஆண்டவரே, இவர்கிட்ட போன ஆண்டவரே, அவர்கிட்ட போன ஆண்டவரே, இருந்தாலும் அடியேண்டிய ஜெபத்தை இன்னும் கேட்கவில்லையே ஐயோ. என்றைக்கு நீர் கேட்பீர்? கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், என்னைக்கு நீர் கேட்பீர்? என்னைக்கு நீர் கேட்பீர்னா அவர் சொல்றாரு, என் கேட்ல வந்து பிச்சை கேட்டுட்டு இருக்கவன்ட்ட நான் கேட்க போறது இல்லை. என்னுடைய உடன்படிக்கையை என்றைக்கு ஒருவன் எடுத்துக்கொண்டு அதை பெருசா நினைச்சு, நான் பேசின வார்த்தைய பெருசா நினைச்சு, ஆண்டவரே இப்படி சொல்லி இருக்கிறீரே, இதை என்னுடைய வாழ்க்கையில நிஜமாக்குகிறபடியால் நமக்கு ஸ்தோத்திரம், இதை பலிக்க பண்ணுகிறபடியால் நமக்கு ஸ்தோத்திரம், இந்த வார்த்தை எனக்கு அப்படியே இந்த வார்த்தையில சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் இந்த வாழ்க்கையில வந்து பலிக்கிறபடியால் நமக்கு ஸ்தோத்திரம் என்று ஒரு மனுஷன் சொல்லும் போது கர்த்தர் சொல்றாரு, கரெக்ட், நீ ஒருத்தர் தான் என்ன மதிக்கிறேன், என்னுடைய வார்த்தையை மதிக்கிறேன்னு சொல்லி. இந்த காரியத்தை ஆபிரகாமுக்கு தேவன் சொல்லி கொடுத்தார் பாருங்க. திருப்பவும் ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்துக்கு ஒரு அற்புதமான காரியத்தை என்று காண்பிக்க போறேன். உதாரணத்தை, எப்படி ஒரு மனுஷன், பிள்ளை இல்லாதிருந்த ஒரு மனுஷன் எப்படி பிள்ளையை பெற்றான் என்கிறதுக்கு ஒரு பெரிய கதை பாருங்க. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் இது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குது பாருங்க. இந்த விழுந்து போன உலகத்திலே, பாவம் நிறைந்த உலகத்திலே ஒரு பிள்ளையை பெக்கிறதுங்கிறது பெரிய கஷ்டமா இருக்குது. நிறைய பேருக்கு டக்குன்னு கல்யாணம் ஆகி 10 மாசத்துல பெற்றுக்கிட்டவங்களுக்கு இந்த அருமை தெரியாது. கல்யாணம் ஆகி 10 வருஷம் அவஸ்தப்பட்டவங்களுக்கு தான் தெரியுது எவ்வளவு சில நேரத்தில் எவ்வளவு பெரிய போராட்டம் ஆயிடுதுன்னு. பிசாசு எப்பேற்பட்ட தடைகளை கொண்டாந்து போட்டுடுறான். ஒரு குழந்தைய பெறுறதுக்கு அவங்க தவம் கிடக்க வேண்டியதா இருக்குது. ஒரு குழந்தைய பெறுறதுக்கு அவங்க அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சு கிடைக்குமா கிடைக்காதாங்கிற பெரிய அங்கலாய்ப்பு உள்ளத்துல உண்டாகி, இப்படியெல்லாம் ஜனங்க இந்த உலகத்துல எவ்வளவு கஷ்டப்படுறாங்க பாருங்க. ஆனா வேத வசனம் திட்டவட்டமா நமக்கு போதிக்கிறது, எப்படி பிள்ளை இல்லாதவர்களுக்கு பிள்ளை உண்டாகுதுன்னு நீங்க போதிக்கிறது. இருக்கீங்களா? இன்னைக்கு எத்தனை பேர் அந்த நிலைமையில இருக்கீங்கன்னு தெரியல. ஆனா நான் ஒன்று சொல்லுகிறேன், இந்த பிரின்சிபிள் தான் எல்லாத்துக்கும் செல்லும். வெறும் பிள்ளை உண்டாகிறதுக்கு மட்டுமல்ல, எல்லாவற்றுக்கும். ஆபிரகாமுக்கு தேவன் ஒரு பிள்ளையை கொடுக்க வேண்டும் என்று திட்டமிட்ட போது முதல்ல என்னத்தை மாற்றுகிறார் என்று பார்ப்போம். வாசிப்போம் 17ஆம் அதிகாரம்
1 வசனத்திலிருந்து. ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு, நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து வணங்கினான். தேவன் அவனோட பேசி, நான் உன்னோட பண்ணுகிறேன் உடன்படிக்கை என்னவென்றால், நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய் சொல்லிட்டார். வாக்குத்தத்தம் கொடுத்துட்டார். ஆபிரகாமே, நீ பிள்ளை இல்லாதவன் கிடையாது, உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக்க போகிறேன். வெறும் ஓன் ஜாதிக்கு மட்டுமல்ல, திரளான ஜாதிகளுக்கு, உங்க யூத ஜாதிக்கு மட்டுமல்ல, திரளான ஜாதிகளுக்கு. இன்றைக்கு இயேசு கிறிஸ்து ஆபிரகாமின் மூலமாக இந்த உலகத்தில் பிறந்து, ஆபிரகாமின் சந்ததியில வந்து பிறந்து, இந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதம் கல்வாரி சிலுவையின் மூலமாக எல்லா ஜாதி மக்களுக்கும் கிடைச்சிருக்கிறதுனால, எல்லா இனத்தவருக்கும் கிடைச்சிருக்கிறதுனால, இன்றைக்கு இந்த ஆபிரகாம் எல்லா ஜாதிகளுக்குமே தகப்பனாய் இருக்கிறான். அதுதான் உண்மை. இருக்கீங்களா? எல்லா ஜாதிகளுக்கும் அவனை தகப்பனாக்கிட்டார். அதைத்தான் நீங்க சொல்லுகிறார். எப்ப சொன்னார்? அவனுக்கு ஒரு பிள்ளை கூட இல்லாத காலத்துல சொல்லுகிறார், உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக்குகிறேன், ஒரு மல்டிடியூடுக்கு, ஒரு திரள் ஜனத்துக்கு நீ தகப்பனா இருப்பா என்று அன்றைக்கே சொல்லுகிறார். இவனுக்கு ஒரு குழந்தை கூட கிடையாது, அன்னைக்கு சொல்றார். இது எப்படி ஆகும்? இது எப்படி நிறைவேற்ற போகிறார்? இது எப்படி விசுவாசத்தில் அவன் அதை விசுவாசித்து எப்படி அதை பெற்றுக்கொள்ள போகிறான்? எப்படி இது நிறைவேற்றப்பட போகிறது அவனுடைய வாழ்க்கையில் என்பதை பார்ப்போம். சொன்னது மட்டும் இல்லாமல் அது எப்படி அவனுடைய வாழ்க்கையில வேலை செய்ய வேண்டும் என்று அதற்கான காரியத்தை சொல்றாரு பாருங்க. இனி உன் பேர் ஆபிராம் எனப்படாமல், 5ஆம் வசனம், அவன் பேர் ஆபிராம் என்று இருந்தது பாருங்க. ஆபிராம் எனப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆபிரகாம் என்னப்படும். சொல்றாரு பாருங்க, நேமியாலஜின்னு ஒன்று இருக்குது பாருங்க, அது பைபிள்ல கூட இருக்குது சார். இங்க ஆபிரகாமுடைய பேரை கர்த்தர் மாத்தினார் பாத்தீங்களா? அவன் பேர் மாத்தின உடனே அவனுக்கு திரளான ஜாதி ஆச்சு. பேர் மாத்தின உடனே இப்படி ஆச்சு அப்படி ஆச்சுன்னு. நான் சொல்றேன், பேர்ல என்ன இருக்குன்னு கவனிக்கணும். இங்க நேமாலஜி இல்ல, இங்க வேற, இங்க விசுவாசம் போதிக்கப்படுகிறது. நமக்கு நேமாலஜில விசுவாசம் கிடையாது, கர்த்தர் பேர்ல விசுவாசம் இருக்கிறது. கர்த்தர் விசுவாசத்தை எப்படி இவன் வாழ்க்கையில பயிற்சிக்க வேணும் என்கிறதுக்கு இவனுக்கு சுலபமாக்கி தர்றார். இவன் வந்து யாரை பார்த்தாலும் அவனை ஆபிராம் ஆபிராம்னு சொல்லுகிறார்கள். அவன் எல்லார்ட்டையும் குழந்தை இல்லை குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறான். குழந்தை இல்லைங்கிறது அப்படி பெரிய பேச்சா இருக்கு. வீட்லயும் தான் பேச்சு, நாட்டிலையும் தான் பேச்சு, வர்றவங்க போறவங்ககிட்டலாம் எனக்கு குழந்தை இல்லைன்னு இவன் அதையே பேசிட்டு இருக்கனால போறவங்க வர்றவங்களாம் அதை இருக்கிறார் பாருங்க, பெரிய பணக்காரங்க, குழந்தையே இல்லைனா அவர் பாவம் குழந்தை இல்லைன்னு பேசிட்டு இருக்கிறாங்க. கர்த்தர் சொன்னாரு, இந்த பேச்சு வாயின் பேச்சை முதல்ல மாற்றணும், உன் வாயின் பேச்சை முதல்ல மாற்றணும், அப்போதான் உனக்கு குழந்தை உண்டாகும்னு சொல்லி முதல்ல என்ன பண்ணாரு, ஆபிராமே நீ ஆபிராம்னு இருக்க மாட்டேன், ஆபிரகாம் என்னப்படுவாய். ஏன் என்று சொன்னால் நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். ஆபிராம் என்று சொன்னால் எக்ஸால்டட் ஃபாதர்னு அர்த்தமா. அப்பா என்ற வார்த்தையில தான் அந்த முதல் பகுதி வருது. அப் என்கிற வார்த்தை வருகிறது, அதுலயே அப்பான்னு இருக்குது. ஆனா கர்த்தர் சொல்றாரு, உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக போறேன்னு சொல்லிட்டு ஆபிராமுக்கு மட்டுமல்ல சாராளுக்கும் பேரை மாத்துறாரு பாருங்க. 15ஆம் வசனம், பின்னும் தேவன் ஆபிராமை நோக்கி, உன் மனைவி சாராயை இனி சாரா என்று அழையாதிருப்பாயாக, சாராள் என்பது அவளுக்கு பேராயிருக்கும் என்று சொல்லுகிறார். 2 பேருக்கும் ஒரே விதமான பேர் மாற்றம். நல்ல கவனிக்கணும், இதுல ஏதோ விஷயம் இருக்குது, அதனால உங்களுக்கு காமிக்கிறேன். 2 பேருக்கும் பேர் மாறுகிறது, ஆனா ஒரே ஒரு லெட்டர் ஆட் பண்ணுகிறார். அவருடைய பேர்ல ஒரே ஒரு லெட்டர், ஒரு எழுத்தை கூட்டுகிறார். எபிரேய மொழியில பார்க்க போனால் அந்த எய்ச் என்று வருகிற வார்த்தை யாவே, யெகோவா என்கிற வார்த்தை எபிரேய மொழியில யாவே என்று சொல்லப்படுகிறது. அதுல இருக்கிற ஒரு எழுத்தை எடுத்து ஆபிரகாமுடைய பேருக்கு நடுவில் வைக்கிறாரு, சாராயனுடைய பேருக்குள்ள அதை புகுத்துகிறார். எதுக்காக? தன்னுடைய பேர்ல இருந்து ஒரு பகுதி எடுத்து இவனுடைய பேருக்குள்ள புகுத்துகிறார் என்று சொன்னால், தன்னை இவனோடு இணைத்து கொண்டார் என்பதை காட்டும்படியாக. நீயும் நானும் சேர்ந்திருக்கோம் ஆபிரகாமே, உனக்கு இனிமே தோல்வி கிடையாது, நீ என்னுடையவன் நான் உன்னுடையவனா இருக்கிறேன், உன்னுடைய வாழ்க்கையில நான் நுழைந்து விட்டேன், நீ நம்ம ஆபிரகாம் இல்ல ஆபிரகாம், என்னுடைய பேரின் ஒரு பகுதி உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னுடைய யாவே என்கிற யெகோவா தேவன் என்கிற இந்த அற்புதமான தேவனுடைய பெயரின் ஒரு பகுதி அவனுக்கு கொடுத்து அவனுக்குள்ள வைத்து இந்த விசுவாச வார்த்தை அவன் பேசும்படியாக அவனுக்கு உதவுகிறார். ஏன் அதை கொடுத்தாரு பேர் என்ன? அடுத்த நாள் வந்து ஆபிராமே பேர் என்ன அப்படின்னு கேட்டா, என்ன பேரெல்லாம் மாறிடுச்சாமே, மாத்திட்டீங்களாமே, ஜாதகம்லாம் பார்த்து என்னமோ பேர் மாத்திருக்கீங்களா அப்போ கேட்டா அவன் சொல்லுவான், இல்லை இல்லை கர்த்தர் மாத்திருக்காரு, ஜாதகம் பார்த்து மாத்தல. நான் ஏன் பேர் மாத்திருக்கேன்னா, இந்த பேரை சொல்லும் போது ஜாதிகளின் தகப்பன், திரளான ஜாதிகளின் தகப்பன், ஆமேன்,
பேர் என்னையான்னு கேட்டா திரளான ஜாதிகளின் தகப்பன். ஒரு தடவை வாயை திறந்தாலும் இதுதான் வரும். அப்படி பண்ணிட்டார் ஆண்டவர். அதுக்காக தான் பேர் மாத்தினார். இந்த நேம் சேஞ்ச், இந்த உலகத்தில் இருக்கிற நேம் சேஞ்ச் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அது ஒன்றும் அச்சீவ் பண்றது கிடையாது. சும்மா ஒரு லெட்டர் இங்கே மாற்றி இந்த எழுத்து தூக்கி அங்கே போட்டு அந்த எழுத்து தூக்கி இங்கே போட்டு இதை கட் பண்ணி அதை கட் பண்ணி கணக்கு போட்டு சொல்றாங்க இல்லையா, அது ஒன்றும் பெருசாக இது பண்ண போறது இல்லை. எது பண்ண போகுதுன்னு சொன்னா, இந்த பேரில் உள்ள அர்த்தம் திரளான ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக்குன்னு சொன்னாரு பாருங்க. வாயை திறக்கும் போதெல்லாம் அதுதான் வருகிறது. ஆபிரகாம் என்று யாராவது கூப்பிடும் போது அதான் கேட்குது அவனுக்கு, திரளான ஜாதிகளுக்கு தகப்பனே என்று. பேர் என்னன்னு கேட்டா திரளான ஜாதிகளுக்கு தகப்பன். அப்ப ஒரு நாளைக்கு 100 தடவை அவன் சொல்ல வச்சுட்டார் ஆண்டவர், அவன் அறியாமலே. திரளான ஜாதிகளுக்கு தகப்பன், திரளான ஜாதிகளுக்கு தகப்பன், திரளான ஜாதிகளுக்கு தகப்பன். ஒரு பிள்ளை கூட இல்லாம ஊர் முழுக்க போய் அங்கங்க தான் பேரை சொல்லி அங்கங்க கையெழுத்து போட்டு வர்ற ஆபிரகாம் ஒவ்வொரு தடவையும் திரளான ஜாதிகளுக்கு தகப்பன் தான் கையெழுத்து போடுறான். ஒரு தடவையும் திரளான ஜாதிகளுக்கு தகப்பன் தான் பேரை சொல்லுகிறான். கர்த்தர் அவனுடைய வாயில் அப்படி வைத்து விட்டார் பாருங்க. நீ இந்த விசுவாச வார்த்தையை பேச வேண்டும். திரளான ஜாதிகளுக்கு தகப்பன் வாயை திறந்து சொன்னாதான் அவனுக்கு நடக்க போகுதுன்னு சொல்லி அவனுடைய வாயில கொண்டு வந்து அந்த பேரை மாத்தி வச்சுட்டார். அதன் மூலமாக அவன் பிள்ளையை பெறும்படியாக ஒரு அற்புதம் நடக்கும்படியாக கர்த்தர் அப்படி செய்தார். சாராளும் அப்படிதான் திரளான ஜாதிகளுக்கு அவள் தாயா இருக்கும்படியாக அப்படி அவளுக்கு பெயர் வைக்கப்பட்டது என்றால் அங்க வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 16ஆம் வசனத்திலே, நான் அவளை ஆசீர்வதித்து அவளாலே உனக்கு ஒரு குமாரனை தருவேன், அவள் ஜாதிகளுக்கு தாயாகும், அவளாலே ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாகும், அவளை ஆசீர்வதிப்பேன். அப்ப அவளும் என்னவாயிட்டா, ஜாதிகளுக்கு தாயாகி விட்டாள். அப்ப 2 பேரும் வீட்டில் எந்நேரமும் இதே பேசும்படியா கர்த்தர் பண்ணிட்டார். இருக்கீங்களா? தம்முடைய வார்த்தையை, தம்முடைய வாக்கு தத்தத்தை அவனுக்குள்ள எப்படி வைக்கிறதுன்னு பார்த்தார். அப்ப ஃபுல் பைபிள் இல்லை அவங்ககிட்ட. இவ்வளவு பெரிய பைபிள் அவங்ககிட்ட கிடையாது. ஆபிரகாம் கிட்ட ஒன்றும் கிடையாது. அவன் பாருங்க, அவன் ஒருத்தன் தான் தேவன் அறிந்திருந்தான் அந்த காலத்துல. வேற யாரும் எந்த மனுஷனுக்கு தேவனை அறியாத மனுஷர்களா இருக்கிறாங்க. இப்பேற்பட்ட தேவனுடைய வார்த்தை எழுதப்பட்டு அவன் கொடுக்கப்படவில்லை. இன்னைக்கு நம்ம வார்த்தையை எடுத்து ஈஸியா வாயில வைக்க முடிகிறது. அவன் எந்த வார்த்தையை எடுத்து வைப்பான், எப்படி வைப்பான், எப்படி கர்த்தருடைய வாக்கு தத்தத்தை எடுத்து வாயில வைப்பான், எப்படி அதை சொல்லுவான்? கர்த்தர் பார்த்தாரு, உனக்கு ஒரு வேலை பண்றேன், உன் பேரை மாத்திடுறேன். உன் பேரை மாத்தினா அந்த பேருடைய அர்த்தம் என்ன? ஜாதிகளுக்கு தகப்பன். என்னுடைய வாக்கு தத்தம் என்ன? திரளான ஜாதிகளுக்கு நீ தகப்பனாவான்னு சொல்லி வச்சிட்டேன். பாத்தியா, வாக்கு தத்தத்தை என்ன பண்ணிட்டேன்? எடுத்து உண்டிய வாயில வைத்துட்டேன். வார்த்தை எடுத்து உண்டிய வாயில வைத்துட்டேன். இனிமே அற்புதம் நடக்க போகுதுன்றார். இருக்கீங்களா? இப்ப ஏன் நமக்கு பேரை மாத்துறது இல்லைன்னு சொன்னா அது அவசியம் இல்லை. ஏன்னா இவ்வளவு பெரிய பைபிள் இருக்குது. கஷ்டப்படுகிறவர்கள் பைபிள் எடுத்தா போதும். என்ன சொல்லுகிறது? இவர் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், அற்புதங்களை செய்கிற தேவன், என் தேவன், தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி என்னுடைய குறைகளை எல்லாம் நிறைவாக்குகிற தேவன், இவர் ஐஸ்வர்யத்தின் தேவன். இதை அறிக்கை செய்ய வேண்டும். என்னுடைய குறைகள் நீங்கும்படியாக, என்னுடைய இல்லாமை நீங்கும்படியாக, என்னை விட்டு அது தூரமாகும்படியாக இதை நான் அறிக்கை செய்ய வேண்டும். அவரே பரிகாரியாய கர்த்தர் என்பது தேவனுடைய வாக்குத்தத்தம். அது இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இதை நான் அறிக்கை செய்ய வேண்டும். இதை நான் பேச வேண்டும். நான் அதனாலதான் என்ன பண்ண வேண்டும்? இந்த வார்த்தைகள் எல்லாம் எடுத்து என்னுடைய வாயில வைத்து கொண்டே இருக்க வேண்டும். ஆபிரகாமுக்கு இவ்வளவு பெரிய பைபிள் இல்லை, இவ்வளவு வார்த்தைகள் இல்லை, எல்லாம் இல்லை, ஒரே ஒரு வாக்குத்தத்தம் தான். இந்த விசுவாசத்தின் தகப்பனாய் இருக்கிறவனுக்கு நாளைக்கு விசுவாசம்னா என்ன நீ வந்து போதிக்க போறான், ஜனங்களுக்கு எடுத்து காட்ட போறான் தன்னுடைய வாழ்க்கையில. அப்பேற்பட்ட மனுஷனுக்கு எப்படி விசுவாசம் இயங்க வேணும் என்று தேவன் பார்த்து என்ன பண்ணிட்டாரு? வாக்கு தத்தத்தை கொடுத்தது மட்டும் இல்லாமல் வாக்கு தத்தத்தை அவன் வாயில வைக்கிறதுக்கு ஒரு வழியும் கண்டுபிடிச்சு அவனுடைய பேரை மாத்தி அந்த பேரே அந்த வாக்கு தத்தத்தை திரும்ப திரும்பி சொல்றது போல வைத்து அவனுடைய வாயில வைத்தார். அதனாலதான் அவனுக்கு குழந்தை பிறந்தது. இருக்கீங்களா? அப்ப ஆபிரகாமுக்கு எப்படி விசுவாசத்தை பேசுறதுன்னு கத்து கொடுத்துட்டாரு. கத்து கொடுத்தது மட்டும் இல்லாமல் பூமியின் மணலை பாருன்றாரு, அது போல உன்னுடைய சந்ததி ஆக்குவேன்னு சொன்னாரு. வானத்து நட்சத்திரங்களை பால் உன்னுடைய சந்ததி அது போல ஆக்குவேன்னாரு. அப்ப ஆபிரகாம் தினந்தோறும் மனைவியை கூட்டு ஒரு பீச்சுக்கு ஒரு ரவுண்ட் அடிச்சு வயசான காலத்துல 2 பேரும் பீச்சில் உட்காந்து இந்த பூமியின் மணலை கொஞ்ச நேரம் பார்த்துட்டு வர்றாங்க. ஏன்னா கண்களுக்கு முன்னால தேவனுடைய வார்த்தையை வைக்கிறதுக்கு வழி சொல்லி கொடுத்துட்டாரு. வாக்கு தத்தத்தை எப்படி அவன் கண்ணுக்கு முன்னால வைக்கிறது? இது கண்களை விட்டு பிரியாது இருப்பதாக அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அது உடலுக்கெல்லாம் ஜீவனும் ஆரோக்கியமாய் இருக்கிறது. ஆபிரகாமுக்கு சாராளுக்கும் ஜீவன் ஆரோக்கியம் உண்டாக வேண்டும். எப்படி அது உண்டாகும்? இது கண்ணுக்கு முன்னாலே இருக்கணும். எப்ப பார்த்தாலும் இதை சிந்தித்துக் கொண்டிருக்கணும். எப்படி? கடலின் மணலத்தனையாக, பூமியின் தூளத்தனையாக. என்னென்ன அனாலஜி கொடுக்குறாரு பாருங்க, எப்படி எப்படி கொடுக்குறாரு பாருங்க. எங்க பார்த்தாலும் அதுதான் தெரியும், வாக்கு தத்தம் தான் தெரியும். இந்த மண்ணு போலதான் இருக்கும், தூசி போலதான் என்னுடைய சந்ததி இருக்கும். தூசியை யாரும் கணக்கிலிட முடியாது. கடலின் மணலை போலதான் என்னுடைய சந்ததி இருக்கும். மேல பார்த்தாலும் அங்கேயும் அதுதான் தெரிகிறது.
அங்கே என்ன தெரியுது? நட்சத்திரம். அந்த நட்சத்திரங்களை போலதான் என்னுடைய சந்ததி இருக்கும். அப்ப பேரை மாத்தினதும் இந்த நட்சத்திரங்களை பாரு, பூமியின் தூளப்பாரு, மணலப்பாருன்னு சொன்னதெல்லாம் எதுக்கு? கண்களை விட்டு இந்த வாக்குத்தத்தம் பிரியக்கூடாது, வாயை விட்டு இந்த வாக்குத்தத்தம் பிரியக்கூடாது. அதுக்காக வாயிலையும் கண்கள்லையும் இதை எப்படி வைக்கணும்னு அவர் கொடுக்கிறார். ஏனென்றால் அவருக்கு தெரியும், வாயிலையும் கண்ணிலையும் இருந்ததுன்னா கண்டிப்பா வாழ்க்கையில உண்டாகிவிடும். எல்லாரும் சொல்லுவோம், வாயிலும் கண்களிலும் தேவனுடைய வார்த்தை இருந்தால், தேவனுடைய வார்த்தையே பார்த்து கொண்டிருந்தால், தேவனுடைய வார்த்தையே பேசிக் கொண்டிருந்தால், அந்த வார்த்தை என்னிலே வந்து பலிக்கும். பெரிய ஒரு ஆவிக்குரிய பிரின்சிபல் பாருங்க. இது வந்து சாதாரண ஒரு காரியம் கிடையாது. ஆகவே உங்களுடைய பிரச்சனை என்னன்றது எவ்வளவு பெருசுன்றது பிரச்சனை இல்லை. எத்தனை வருஷமா குழந்தை இல்லை, எப்படி பிரச்சனை, டாக்டர் என்ன சொன்னாங்க, அதெல்லாம் பேசாதீங்க. சரி, அவங்க சொன்னது சொல்லிட்டு போட்டோம். நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது ஆகும் என்று. ஆகுமா ஆகாதா? எடுத்துக்கொள்கிறீர்களா எடுத்துக்கொள்ளையா? அப்ப ஜெபத்துல வந்து பாருங்க, தேவனுடைய பகுதி ஒன்று இருக்கிறது. அதுதான் தேவனுடைய வார்த்தை. இந்த தேவனுடைய பகுதி ஜெபத்துல இருக்கிறதுனால தான் ஜெபத்துக்கு மேன்மை. தேவனுடைய வார்த்தை நாம் ஜெபத்துல பேசுறதுனால தான் ஜெபத்துக்கு அவ்வளவு பெரிய வல்லமை மேன்மை உண்டாகிறது. ஏனென்றால் இந்த ஜெபத்துல இருக்கிற தேவனுடைய பகுதி வந்து தேவனுடைய வார்த்தையா இருக்கிறது. அதை வைக்கிறதுக்காக தான் தேவன் இப்படி பண்ணார் ஆபிரகாமுக்கு.